தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 18வது வாக்கியம். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை, நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான், என் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான். கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் இருந்தவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு எதிராக போனார்கள். கத்தோலிக்கனாக இருக்கிற நீயும் நானும் தான் கிறிஸ்துவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுடைய சிந்தனைகளுக்கும் அவருடைய படிப்பிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் எதிர் வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதிர் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நீயும் நானும் கேவலப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. கத்தோலிக்கராக நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள். ஆனால் இன்று எதிர் சாட்சியாக வாழுகிறோம் என்றால் எப்பேற்பட்ட பாவத்தில் நீங்களும் நானும் இருக்கின்றோம். இறைசல் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த எதிர் சாட்சியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மாறாக உன்னை போலவே உன்னை சாட்சிப்படுத்தி நான் வாழ்க்கை வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் பிரதிபலிக்க வேண்டும். அதற்கான ஒரே வழி என்னவென்று மன்னித்து வாழ்வது, அருட்சாதலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வது, பலிப்பிடத்தை மையப்படுத்தி வாழ்க்கை வாழ்வது, இறை வார்த்தையை மையப்படுத்தி வாழ்க்கை வாழ்வது. அப்படி வாழ வேண்டும் என்றால் தினந்தோறும் நாம் பைபிள் படிக்க வேண்டும். குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். குடும்பம் நான் ஜெபிக்க வேண்டும். அதே சமயத்தில் அருட்சாதன வாழ்க்கை நான் வாழ வேண்டும். மாதத்தில் ஒரு முறையாவது நிர்பந்தமாக பாவசங்கீதனம் செய்ய வேண்டும். தினந்தோறும் நான் நற்கருணைநாதரை பெற்றே தீர வேண்டும். இவ்வாறு நான் வாழ்க்கையை வாழ்கின்ற சமயத்தில் நிச்சயமாக எதிர் சாட்சியிலிருந்து விட்டுக்கொண்டு தெய்வத்துக்கு உகந்த ஒரு மகளாக நம்மளால் வாழ முடியும். அதற்கான முயற்சிகள் நாம் எடுப்போம். கண்களை மூடிக்கொள்கிறோம். நல்லவனாய் தெய்வமே, கிறிஸ்துவன் என்ற பெயரில் இருந்து கொண்டு எதிர் சாட்சியை வாழ்வதை விட நேர்மையான ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு சக்தியை தந்துடலும், அதற்கான கிருபையை தந்துடலும். இந்த எண்ணெயை விட்டு தருகிறேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.